தங்க நகைகளை பேங்க்கில் வச்சு பணம் வாங்கினவங்க கவனிச்சுக்கணும். அதாவது தங்க நகை மூலமாக பேங்க்கில் கடன் பெற்றவங்க. இப்போ ஆர்பிஐயில் ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி. அது என்ன ரூல்ஸ் அப்படின்னா, பொதுவாக இப்போ நம்ம தங்க நகையை கொண்டு போய் பேங்க்கில் வைக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கோ இல்லை 1,00,000 ரூபாய்க்கோ நம்ம தங்க நகையை கொண்டு போய் பேங்க்கில் வைக்கிறோம் அப்படின்னா 12 மாதம் வரைக்கும் தொடர்ந்து வட்டி கட்டிகிட்டே வருவோம் ஒவ்வொரு மாதமும். அப்படி ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே மறுபடியும் என்ன சொல்லுவாங்க, ரினிவல் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் நகை பெற்ற கடன் தொகையை ரினிவல் பண்ணிக்கோங்க, புதுப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 12 மாதம் வரைக்கும் வட்டி கட்டுவோம். அதுக்கப்புறம் ஒரு புது கார்டு போட்டு கொடுப்பாங்க, மறுபடியும் அதை நம்ம வட்டி கட்டிகிட்டே வருவோம். அப்படி நகைக்கடன் மூலமாக பணம் வாங்கினவங்க ஒரு வேளை 10 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி நகைகளை வச்சுருக்கலாம், இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி நகைகளை வச்சுருக்கலாம். பேங்க்கில் வச்சுருந்தால் நம்ம 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கோ தொடர்ந்து வட்டி கட்டிகிட்டே வந்திருப்போம். ஆனால் இப்போ ஆர்பிஐ என்ன ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, தங்க நகைகளை அடகு வைக்கிறவங்க ஒரு வருஷத்துக்குள்ளே திருப்பிடுங்க. அப்படி திருப்பலை அப்படின்னா நீங்கள் நகையை ரினிவல் பண்ண முடியாது. மறுபடியும் நகையை நீங்கள் முழுமையாக மீட்டுட்டு தான் மறுபடியும் ஒரு நாட்கள் இல்லை 2 நாட்கள் கழித்து தான் நீங்கள் மறுபடியும் நகையை வைக்க முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னா, நகை கடன் வாங்குகிறவங்க பெரும்பாலானோர் ஏழைகள், நடுத்தர மக்கள் தான். இந்த மக்களுக்கு என்ன சிக்கல் உண்டாகும் அப்படின்னா, இப்போ 1,00,000 ரூபாய்க்கு நம்ம நகை கடன் வச்சுருக்கோம் அப்படின்னா மாதம் மாதம் வட்டி கட்டிகிட்டே வந்திருப்போம். ஆனால் இப்போ ஆர்பிஐ கொண்டு வந்த ஒரு புது ரூல்ஸ் படி பார்த்தோன்னா 12 மாதம் ஆன உடனே நம்ம இப்போ 1,00,000 ரூபாய்க்கு நகை வச்சுருந்தோன்னா அந்த 1,00,000 ரூபா பணத்தை கட்டிட்டு நகையை மீட்டெடுக்கணும். எடுத்துட்டு 2 நாள் கழித்து மறுபடியும் நம்ம அந்த நகையை பேங்க்கில் அடகு வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு மக்கள்கிட்ட பணம் இல்லாத சூழ்நிலைக்கு தான் பேங்க்கில் போய் நகையை அடகு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நகை அடகு வச்சாலும் மாதந்தோறும் வட்டியும் கட்டிட்டு வராங்க. திடீர்னு 12 மாதம் முடிவில் நீங்கள் வச்ச நகைக்கு முழுமையாக பணத்தை கட்டிட்டு மூட்டுட்டு அதை மறுபடியும் வைங்கன்னு சொல்கிறது. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த நகையை மூட்டணுன்றதுக்காக வேறொரு இடத்துல போய் கடன் வாங்குவாங்க, அதுக்கு வட்டி கட்டுவாங்க, மறுபடியும் இங்கே கொண்டு வந்து இங்கேயும் வட்டி கட்டுவாங்க. அப்படின்னும் போது வட்டி கட்டுறதுக்கான தொகையுமே மக்களுக்கு, நடுத்தர மக்கள், ஏழைகளுக்கு ரொம்ப கஷ்டம். இப்படி ஒரு ஆர்பிஐ இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இது ஏன் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நகைக்கடன் வாங்குகிறவங்க முழுமையான தொகையை செலுத்துகிறதே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு 1,00,000 ரூபாய்க்கு நகை வைக்கிறாங்கன்னா 1,000 ரூபாய் வட்டி வருதுன்னா மாதம் மாதம் 1,000 ரூபாய் கட்டிக்கிட்டே வராங்க. அது 2 வருஷம் ஆனாலும் சரி, 5 வருஷம் ஆனாலும் நகைக்கு வட்டி மட்டுமே தான் கட்டுறாங்க. இதனால் பேங்க்குக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது. அப்போ நகை கடன் வாங்குகிறவங்கள ரொம்பவே ஊக்குவிக்கிற மாதிரியும் இது இருக்குது. அதனால் ரொம்ப அவசியம் தேவைப்படுறவங்களும் நகையை வச்சா ஒரு வருஷத்துக்குள்ளே மூட்டிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இனி நகையை வைக்க முடியும் பேங்க்கில் போய். ஏன்னா சொத்து பத்திரம் மூலமாகவோ இல்லை வேறு எந்த டாக்குமெண்ட் மூலமாகவோ பேங்க்கில் போய் நம்ம லோன் கேட்டோம் அப்படின்னா, அதாவது கடன் கேட்டோன்னா 1008 ரூல்ஸை சொல்லுவாங்க. அதனால தான் நகை இருந்துச்சுன்னா நகைக்கு எந்த வித கேள்வியுமே கிடையாது. நமக்கு கொண்டு போய் நகையை பேங்க்கில் வச்ச உடனே நமக்கு பணம் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போது இந்த ரூல்ஸ் கொண்டு வந்ததுனால நகையை விற்கிறவங்களே பயப்படுறாங்க. ஏன்னா 12 மாதத்துக்குள்ளே நம்மளால் நகையை மூட்ட முடியுமா? அப்படி ஒரு வேளை மூட்ட முடியலைன்னா நம்ம வெளியே இருந்து பணத்தை வாங்கிட்டு மறுபடியும் பேங்க்கில் அந்த பணத்தை கட்டி நகையை வெளியே எடுத்துட்டு மறுபடியும் அந்த பணம் நமக்கு தேவைன்னா மறுபடியும் நகையை நம்ம பேங்க்கில் வச்சாகணும். இது மக்களை இன்னும் கடன்காரனாக தான் ஆக்கும் அப்படின்னு பொதுமக்களும் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வர வேண்டிய பணம் வரவே மாட்டேங்குது. உதாரணத்துக்கு 1,00,000 ரூபாய்க்கு நகையை வைக்கிறாங்க அப்படின்னா 1,00,000 ரூபா நாங்கள் 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி கொடுத்துருப்போம். மாதம் மாதம் என்ன தான் வட்டி கட்டினாலும் அந்த 1,00,000 ரூபா தொகையை எங்களால் சீக்கிரமாக எங்களுக்கு சேர மாட்டேங்குது. அதனால் நகை மூலமாக கடன் வாங்குகிறவங்க ஒரு வருஷத்துக்குள்ளே திருப்பிட்டாங்கன்னா எங்களுக்கு
நாங்கள் கொடுத்த கடனுக்கான தொகை வந்து எங்களுக்கு வந்துடும். அதனால தான் இந்த ரூல்ஸை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஆர்பிஐ தரப்பில், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்பில் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. எது எப்படியோ, ஆனால் நகையை பேங்க்கில் வச்சவங்களுக்கு ரொம்பவே தலைவலி தான். ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம நகையை மூட்டி ஆகணும். அப்படி மூட்டலைன்னா வேறு எங்கன்னா போய் நம்ம பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு தான் மறுபடியும் அந்த நகையை நம்ம மூட்டு எடுத்துகிட்டு, அதுவும் அன்னைக்கே வைக்க முடியாது பேங்க்கில். ஒரு நாள் இல்லை 2 நாள் கழித்து தான் பேங்க்கில் நம்ம மறுபடியும் வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பெரிய சிக்கலை ஆர்பிஐ விதி கொண்டு வந்திருக்கு. நகை வச்சவங்களாம் ரொம்பவே கலக்கத்தில் இருக்காங்க. இதனால் வீடு கட்டுறதுக்காக நகை வச்சுருப்பாங்க, பிள்ளைங்களோட திருமண செலவுக்காக நகை வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு செலவுக்காக நகை வச்சுருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் வட்டியை மட்டும் கட்டிகிட்டே வந்திருப்பாங்க. வாங்குகிற வருமானத்தில் ஒரு 20,000 சம்பளம் வாங்குறாங்க, இல்லை 30,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா மாதம் ஒரு 2,000, 3,000, 4,000 வட்டி கட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த ஆர்பிஐ கொண்டு வந்த ரூல்ஸ்னால் ஒரு வருஷம் ஆன உடனே 1,00,000 ரூபாய்க்கு நகை வச்சா 1,00,000 ரூபாயை கொண்டு போய் நம்ம கொடுத்தா தான் அடுத்த மாதம் நம்ம அந்த நகைக்கு வட்டியை கட்ட முடியும். அப்படி நம்ம ஒரு வேளை அந்த 12 மாதம் கழித்து நகைக்கு நம்ம வட்டி கட்ட முடியல, அதாவது நகையை வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் நகையை உள்ளே வைக்க முடியலை, அதுக்கான பணம் இல்லை அப்படின்னா 15 மாதம் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அந்த 15 மாதத்துக்கு அப்புறம் நகை வந்து ஏலத்துக்கு போயிடும் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நகைக்கடன் வச்சவங்களுக்கு அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு இந்த விஷயம். மக்கள் எல்லாம் கலக்கத்தில் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அடகு கடைக்காரங்களும் கலக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா அடகு கடைக்காரங்க நம்மள்ட்ட 2%, 3%க்கு வட்டி வாங்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கொடுக்குற நகையை கொண்டு போய் பேங்க்கில் வச்சு அவங்க 1% பேங்க்குக்கு வட்டி கட்டுவாங்க, நம்மக்கிட்ட 2% வட்டி வாங்கிப்பாங்க. அப்படின்னும் போது நகை அடகு கடை வச்சுருக்கவங்களே, அதாவது தனியார் நம்ம தெருவிலலாம் வச்சுருப்பாங்களே, ஒவ்வொரு தெருவில் நகைக்கடன், இந்த சேட்டுக்காரங்க, அவங்களுக்குமே வந்து தலைவலி தான் இந்த ரூல்ஸு. ஏன்னா இப்போ நம்ம சேட்டு கடையில் போய் ஒரு 50,000 ரூபாய்க்கு நகை வைக்கிறோன்னா அவன் அந்த நகைக்கு 2% வட்டி நம்மக்கிட்ட வாங்குவாங்க. உதாரணத்துக்கு 50,000 நகை வைக்கிறோன்னா 2% வட்டி வாங்குவாங்க. அந்த வட்டிக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கொடுக்குற நகையை கொண்டு போய் பேங்க்கில் வைப்பாங்க. அவங்க அங்கே 1% வட்டி கட்டுவாங்க, நம்மக்கிட்ட 2% வாங்கிக்கிறாங்க. அப்போ 1% வட்டி அவங்களுக்கு லாபம். இப்போது 12 மாதம் கழித்து மறுபடியும் நகை கடைக்காரங்களாக இருந்தாலும் அந்த நகையை மூட்டிட்டு தான் மறுபடியும் வைக்கணும். அப்படின்னும் போது அவங்களுக்கு அது வந்து சிக்கல் தான். ஏன்னா நம்மளை மாதிரி பல பேர் வச்சுருப்பாங்க நகை கடைகளில், சின்ன சின்ன நகை கடைகளில். அப்போ அவங்க எல்லாருக்குமே அவங்க வந்து முழு பணத்தை கட்டி அவங்க மூட்ட முடியாது. அப்படின்னும்போது நகை கடை நடத்துகிறவங்களுக்கும் கஷ்டம்தான். நம்மளை மாதிரி ஆட்கள் நேரில் கொண்டு போய் பேங்க்கில் வச்சவங்களுக்கும் கஷ்டம்தான். ஏன்னா 12 மாதத்துக்குள்ளே நம்ம நகையை திருப்பி ஆகணும், இல்லைன்னா 15 மாதத்துக்கு அப்புறம் அந்த நகை வந்து ஏலத்துக்கு போயிடும் அப்படின்ற அறிவிப்பையும் ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க.